சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் என்று எபிரேயர் 10:25 கூறுகிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். தேவ கட்டளையை அசட்டை செய்கிறவர்கள் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஞாயிற்றுக்கிழமை வேலை, வியாபாரம் அல்லது பொழுதுபோக்கிற்காக சபையை தவிர்க்கிறவர்கள் தேவனை விட உலகத்தை நேசிக்கிறார்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:15. பணத்திற்காகவும் இந்த உலக காரியங்களுக்காகவும் ஆராதனையை தியாகம் செய்கிறவர்கள் அழியப் போகிற பொருளுக்காக நித்திய ஆசீர்வாதத்தை விற்கிறார்கள். வேதாகமத்தில் உள்ள ஏசாவை போல. மந்தையை விட்டு விலகி செல்லும் ஆடு வேட்டையாடப்படுவது உறுதி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. சபை என்னும் ஐக்கியத்தை விட்டு நீங்கள் விலகும் போது பிசாசின் சோதனைகளை எதிர்க்கும் பலத்தை இழக்கிறீர்கள். உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் ஆவிக்குரிய பாதுகாப்பின்றி போகிறார்கள். நாம் செய்த செயல்களுக்கு ஒரு நாள் தேவன் முன்னிலையில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலமாயிருக்கிறது. 1 பேதுரு 4:17. பூமியில் தேவனை தேடாத ஒருவரை தேவன் பரலோகத்தில் சேர்த்து கொள்வார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது உங்கள் நித்திய வாழ்வு குறித்த கேள்வி. மனம் திரும்புதலுக்கான அழைப்பை விடுங்கள். இன்று நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானில் ஞாயிறு ஆராதனையை அசட்டை செய்வது உங்களுக்கு ஜீவன் கொடுத்த தேவனை அவமதிக்கும் ஒரு செயலாகும். 6 நாட்கள் உங்கள் காரியங்களை பார்க்க அனுமதித்த தேவன் ஒரே ஒரு நாளை தனக்காக கேட்கிறார். அதை மறுப்பது திருட்டுத்தனத்திற்கு சமம். சபைக்கு வராமல் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பட்டினி போடுகிறீர்கள். பலவீனமான ஆத்துமா பாவத்தில் விழுவது எளிது. இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். எபிரேயர் 3:7. ஆமேன்.